அண்மை செய்தி. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் அதிமுக அவசர செயற்குழுவில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாலையில் அக்கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உதயன் தலைமையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று இருக்கக்கூடிய அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த அவசர செயற்குழுவில் தற்போது 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றியை பெறக்கூடிய வகையில் நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய தீர்மானம் உட்பட ஆளும் அரசுக்கு எதிரான சட்டம் ஒழுங்கு சார்ந்த தீர்மானங்கள் என்று மொத்தமாக 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்பாக தற்பொழுது மாவட்ட கழக செயலாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் முன்பாக பல கருத்துக்களை எடுத்து கூறி வருகின்றார்கள். எனவே சிறப்பு தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. என்றாலும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது குறித்த விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தும் தேர்தல் பணியாற்றிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தோழமை கட்சியினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதாகவும் அதிமுகவின் வெற்றிக்காக அயராது உழைத்திட்ட அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றியும் பாராட்டும் இந்த செயற்குழுவில் தெரிவிப்பதாக முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்காத அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதிலும் விலையுள்ளா பள்ளி சீருடைகள் வழங்குவதிலும் மெத்தன போக்கோடு இருந்து வரக்கூடிய ஆளும் அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் 2வது தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். தீர்மானம் 3ஐ பொறுத்தவரை மக்கள் நலன் கருதி மின்கட்டண உயர்வை ரத்து செய்யவும் மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமல்படுத்தவும் அரசை வலியுறுத்துவதாகவும் 4வது தீர்மானமாக தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளை காப்பாற்ற தவறிய அரசின் மெத்தன போக்கிற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் நதிநீர் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். 5வது தீர்மானத்தில் மக்கள் நலன் கருதி அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வந்த உன்னதமான பல திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முடக்கி செயலிழக்க செய்து வரக்கூடிய திமுகவிற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று திமுகவிற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் மீனவர்கள் நலனில் அக்கறை செலுத்தாமல் இருப்பதாக திமுகவிற்கும் மத்திய அரசுக்கும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்கவில்லை எனவும் போதுமான நிதியை ஒதுக்காததற்கு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் வழங்கி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிற்கு காரணமான திமுகவுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் தொழில் வளர்ச்சி குன்றியதற்கான காரணங்களை அறிந்து அவற்றை சரிவர நிவர்த்தி செய்யவில்லை என்று திமுகவிற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் நிர்வாக திறமையின்மை காரணமாக கடன் மேல் கடன் வாங்கியும் வரி மேல் வரி விதித்தும் மக்களை கடனாளியாக்கியதுதான் அரசின் சாதனை என்று திமுகவை விமர்சித்தும் இந்த ஆட்சியின் 3 ஆண்டு காலத்தில் சாதனை ஆட்சி அல்ல வேதனை ஆட்சியே என்று சொல்லக்கூடிய வகையிலும் விமர்சன தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இறுதி தீர்மானமாக 9வது தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமி வகுத்து தருகின்ற தேர்தல் வியூகப்படி வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக மகத்தான வெற்றியை பெறக்கூடிய வகையில் நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் பணியாற்றி வெற்றிக்கனியை எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய இருபெரும் தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்க சூளுரை ஏற்கின்றோம் என்றும் குறிப்பிட்டு 9 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதே நேரம் தற்பொழுது அதிமுகவினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் 200க்கும் மேற்பட்ட அந்த செயற்குழு உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றார்கள். உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக தற்போது பேச தொடங்கி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1 மணி வரை உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்பாக பேசப்பட்டு செயற்குழுவின் முடிவில் அது தொடர்பான விவரங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும்.